நான் உங்கள் ஜெஸி. ஸோ இன்றைக்கான ஒரு ஒன் ஷாட்குள்ளே தான் நம்ம போகிறோம். வாங்க, இது ஒரு பிஎல் கண்டென்ட். இந்த பிஎல் கண்டென்ட் பிடிக்கலாம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜங்குக் தான் இப்போ காட்டுறாங்க. ஸோ பெட்டில் படுத்துட்டு, பொண்டாட்டி பொண்டாட்டி எங்கடி போனேன், காலையில் உன் மூஞ்சி தான் பார்ப்பேன்னு தெரியும்ல, எங்கடி போயிட்டா, எங்கடி இருக்க. இப்போது ஜங்குக்கு ரூம்குள்ளே தான் ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. எழுந்துக்க மாட்டேன், வளர்த்திட்டே இருப்பேன் தூக்கத்தில், அப்படி தானே? பொண்டாட்டி காஃபி குர்றி, காலையில் மூஞ்சி தானே பார்ப்பேன்னு தெரியும், எங்கடி போயிட்டா? இங்கே தான் இருக்கேன் நான். ஓ, இங்கே தான் இருக்கியா, வா பக்கத்தில் உட்காரு. எதுக்கு? வாடி அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி எடுக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான், எங்கடி காப்பி, எங்கடி? காப்பி தானே, தரேன். சீக்கிரம் தான், அப்போ தான் நான் கண்ணை திறப்பேன். ஓகே, தந்துடலாம். இப்போது ஜங்குக்கோட ரூம்லேருந்து வெளியே போயிட்டு திருப்பியும் உள்ளே வராங்க. வந்துட்டு இப்போது காஃபி ரெடியாக இருக்குது, கண்ணை தரேங்க. ஹலோ, உங்களை தான். தூங்கிட்டானா திருப்பி? தூக்கமா கேட்குது உனக்கு தூக்கம்? இப்போது ஜங்குக்கோட மூஞ்சிலே பொழிச்சுன்னு தண்ணி அப்படியே தெரிக்குது. ஜங்குக்கு அப்படியே முழிச்சு பார்க்குறான். ஐயோ, சுனாமி. யாராது? என்னடா பகல் கனவோ உனக்கு? என்ன பொண்டாட்டின்ற காஃபி கொடுத்தாதான் எழுச்சிப்பியா? என்ன, யாரா அந்த பொண்டாட்டி? ஆமா, அது ஒன்றும் இல்லைம்மா. ஐயோ, நான் சும்மா ஸ்டோரி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஸ்டோரி? நான் வந்து டேரக்டர் ஆக போகிறோமா? நீ சோம்பேறி நாய், கட்டில் விட்டு எழுஞ்சிக்காம என்னென்னமோ கனவு காணிட்டு நீ டேரக்டர் ஆக போறியா? செருப்பு எங்கே, அந்த செருப்பு எடுக்கிறாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் கட்டிலுக்கு அந்த சைடில் பண்ணிட்டு, நான் இப்போ வயசு பையன் அப்படி தான் கனவு வரும், கல்யாணம் பண்ணி வச்சா தானே எல்லாம் சரியாகும். உன் முகர்கிட்டே கல்யாணம் வேறு, அதுதான் ஒரு குறை. தேவையில்லாமல் பேசாத, நான் யாருன்னு உனக்கு தெரில. யாரா நீ? யார்? நான் ஒரு ப்ளே பாய்மா. என்னது ப்ளே பாயா? என்ன கேம்டா விளாட்ற? என்ன கேம் விளாட்ற? ப்ளே பாய்னா அது இல்லைம்மா. பின்ன என்ன? ஏதாவது ஒன்று வளர்கிட்டே இரு, ஏதாவது கண்ட கனவாக காணு, என்ன பண்ணுறியோ இன்னும் ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்பிகிட்டே போகிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டே பின்னாடி வராரு. சரிம்மா விடுமா, கனவுனா இப்படி தான் வரும், பண்ணுறது. சரி, காஃபி எடுத்துகிட்டு வாங்க. காப்பி தூள் இல்லைடா, போய் வாங்கிட்டு வா, அதை எழுப்ப தான் உன்னை கூப்பிட்டேன். ஓ, இதுக்கு தானா? சரி, போய் வாங்கி வந்துடுங்க. எனது வாங்கிட்டு வா, நீ தான் போய் வாங்கிட்டு வரணுமே. போம்மா ப்ளீஸ்மா, காலெலாம் ஒலிக்குதுமா. காலையிலேருந்து எஞ்சி கோலம் போட்டு சமைச்சி உங்கள் அப்பனை வேலைக்கு அனுப்பி துணியை துவச்சி, ஐயோம்மா இந்த ராமாயணம் வேணாம்மா, போம்மா நீயே கடைக்கு போய்ட்டு வாம்மா ப்ளீஸ்மா. இதெல்லாம் கேட்டு நான் சென்டிமெண்ட்லாம் ஆக மாட்டேன். போகிறேன், பெற்று தொலைச்சிட்டேனே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இப்போ திருப்பி வந்துட்டு, டேய் பால் இருக்குடா, பாலை பார்த்துக்கோ, அதுக்குள்ளே இங்கே தான் ஓடி போயிடாத. பார்த்துக்கிறேன் போங்க, ஸ்லிம்மில் தானே இருக்குது. ஸ்லிம்மில் தான் இருக்குது, பார்த்துக்கோ. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அப்பப்போ சைடில் திரும்பி ஸ்டவ்வையும் பார்த்துட்ருக்காரு, பால் பொங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்கும்போதெல்லாம் பால் பொங்காது, எப்போ திரும்புறனோ அப்போ பொங்கிடும், இதே வேலை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிவியே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட வீட்டு முன்னாடி தான், மச்சான் ஏவண்டா அது? யுங்கி வாடா. எங்கடா தேடுத்தோன்னு? உனக்கு ஒன்று காட்டணுண்டா, வாடா இங்கே. என்னடா காட்ட போகிற? டேய் மச்சான் இங்கே வாடா, அரிய வகையான பொருள் கிடச்சிருக்கு ஒன்று. என்னடா சொல்கிற? நீ வா, பார்த்த உடனே எக்ஸைட் ஆடுவ. அப்படியா? ஆமாம், வா. என்னடா? இப்போது ஜங்குக் தான் டிவியெலாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். இப்போது எங்கேயும் ஜங்குக்கும் தான் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. மச்சான், நம்ம நேற்று இங்கே தானே அட்டி போட்டோம். ஆமாம், என்ன அதுக்கு? டேய் இங்கே ஒரு பாக்ஸ் இருந்துச்சுடா. பாக்ஸா? என்ன பாக்ஸ்ரா? வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த காட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே அந்த காட்டுக்குள்ளே போனால் நிறைய பேர் அந்த பாக்ஸை சுற்றி உட்காந்துருக்காங்க.
இப்போ யுங்கி தான் போயிட்டு ஏய் தள்ளுங்கடா தள்ளுங்கடா மச்சான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கூப்பிட்டு நடுவில் உட்கார வச்சு காட்டிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கும் ஆர்வமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். மச்சான் எதுவும் பம்கியும் இருக்காதுல? டேய் அதெல்லாம் இருக்காதுடா தரடா. சரி ஓகே திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறான். ஸோ அது திறந்தா ஒரு புக்கும் பெண்ணும் தான் இருக்கே. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்னடா இது இதை காட்ட தான் கூப்பிட்டியா? ஏய் என்னடா எனக்கே தெரிலடா, நாங்களும் இப்போ தான்டா உங்க கூட சேர்ந்து பார்க்குறோம், நீ திறக்கணும் தான் மச்சான் வெயிட் பண்ணிடணும். என்னடா இது ஒரு நோட்டும் பெண்ணும் இருக்குது, இது ஏதோ அதிசயம் மாதிரி. இதை வர புதைச்சி வர வச்சுருக்கானுங்களா? தெரில மச்சான், இங்கே பாரு அது பின்னாடி ஏதோ இருக்குது, பாப்போம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். டேய் மச்சான் இது ஒன்றும் இல்லைடா, இது எவனோ ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி எழுதி வச்சுருக்கானுங்க. என்ன மச்சான் எழுதிருக்கு? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? சரி இருங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அதை எடுத்து படிக்கிறான். நினைத்தது நடக்கும், உங்களுக்கு தேவையானது எல்லாம் நடக்கும், முன்னோ பின்னோ. அது என்னடா முன்னோ பின்னோ? தெரில மச்சான், என்னவா இருக்கும்? நான் கேட்டா ஏன்ட்டி கேட்குறியா? கொன்றுவோண்ணா. சரி இரு, வேறு என்ன போட்டிருக்கு? வேறு எதுவுமே இல்லைடா, ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. இந்த 3 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போன்னு பார்த்து அங்கே செம்மையாக மழை பெய்யுது. ஸோ எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கு தான் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ ஹேர்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது, டவல் போட்டு இது பண்ணிகிட்ருக்கான் தலையில். இப்போது அப்படியே வந்து அந்த பேப்பரை எடுத்து படிச்சிட்ருக்கான் திருப்பி. நான் நினச்சாலும் நடக்குமா? எப்படி நடக்கும்? ஒன்றும் புரியலையே. இந்த பேப்பரும் ரொம்ப பழைய பேப்பர் மாதிரி இருக்குது, இந்த புக்கே அப்படி தான் இருக்குது, இந்த பெண்ணும் ரொம்ப பழைய மாடல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டே இருக்கான். இப்போது இந்த சைடு அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே ஜங்குக்கோட ரூமில் வந்துட்டு அவங்க அம்மா தொடப்பு கட்டிலே அடிக்கிறாங்க. அம்மா ஏன் அடிக்கிற? டேய் எங்கடா போன பொறுக்கி, பால் வச்சுட்டு தானே போனேன், எங்கடா போன அதுக்குள்ளே? நீ வர இவ்வளோ நேரமா? பால் பொங்கி வீடு ஃபுல்லாக கருகிற வாசனடா, உன்னால தான். சொல்லிட்டு தானே போனேன். அம்மா ஏம்மா அடிக்கிற? தெரியாமல் பண்ணிட்டோமா? என்னடா தெரியாமல் பண்ண? உன்னால தான் பாரு, மொத்த பாலையும் கெட்டு போச்சு. இந்த கிராமத்தில் காலையில் தான் பால் வரும், இதுக்கப்புறம் காஃபி கிஃபி எதை கேட்டால் கொன்றுவோம் ஒன்று. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சாரி கேட்டுகிட்டே இருக்கான். இந்த சைடு அவங்க அம்மா நல்லா அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் அடியெலாம் வாங்கிட்டு நான் அடி தெரிஞ்சதா ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணியிருக்கலாம். இப்போது அந்த புக்கை தான் அப்படியே பார்க்குறான். ஃபஸ்ட்டே ஆஃப் பண்ணியிருக்கலாம். வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறான். அவன் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். அந்த பென் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பெண்ணை வந்து ஸ்பென் பண்ணிகிட்டே ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான். மார்னிங் என்ன நடந்ததோ இப்போது டக்குன்னு அந்த பேப்பருக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்றான். லைக் வந்து அந்த பேப்பருக்குள்ளே வந்து போகிற மாதிரி போயிட்டு இப்போது அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கோட சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கான். அது நான்ல, ஏன்னா எனக்கு நானே தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ கரெக்டாக யுங்கி எங்கே வரான்? மச்சான் இங்கே வாயேன். என்னடா? இங்கே வாடா, நாங்கள் காட்டுக்குள்ளே ஒன்று பார்த்தோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கும் வந்து அந்த பாலை மறந்துட்டு போயிருப்பான். இப்போ தான் அதை நோட் பண்ணுறான். அட பாவி ஜங்குக், பாலை மறந்துட்டியாடா, இரு ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ண உடனே இப்போ டக்குன்னு அவன் டைமிங்க்கு வந்துடுறான். இப்போ அந்த புக்குள்ளேருந்து அப்படியே நுழைஞ்சு வெளியே வந்து சேரில் உட்காடுறான். என்ன நடந்துச்சு இப்போ? என் கனவா இது? இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிள்ளிக்கிறான். வலிக்குது. கனவில்லை. அப்போ இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் பார்க்குறான். ஸோ அந்த புக்குக்குள்ளே தானே நுழைஞ்சிருப்பான். அந்த புக்கெல்லாம் தொட்டு பார்க்குறான். என்ன கிளியில் பேப்பர்லாம் இவ்வளோ பெரிய உருவம் நான் போயிருக்கேன், பேப்பர்லாம் அப்படியே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருது இந்த புக்குள்ளே ஏதோ மேஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குஷியாக பார்த்துட்டே இருக்கான். அவன் நினச்சி பார்க்குறான், ஓ என்ன நம்ம லைஃப்பில் என்ன கரெக்ட் பண்ணலாம். ஐயோ இப்போன்னு பார்த்து எதுவும் தோண மாட்டேங்குதே. இது என்ன ஜீபூம்பா பேப்பரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் பொம்மை. ஆனால் எப்படி இது? அதுவும் நம்ம கிராமத்துக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே எப்படி கிடச்சிது இது?
மர்மமாகவே இருக்கு. ம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கும் எடுத்து பத்திரமா அந்த பாக்ஸ்குள்ளே எடுத்துட்டு அவன் கட்டிலுக்கடியில் வச்சுக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கிறான் சீக்கிரமாகவே. ஜங்குக்கோட அம்மாவே வந்து பார்த்துட்டு, ஆட என்னடா இது அதிசயம், சீக்கிரமாக எழுந்துட்ட. என்ன இங்கே வெளியே போறியா? எங்கேயும் போகலாமா? தள்ளுங்க, உங்களுக்கு என்ன காப்பி தூரம் வாங்கிட்டு வரணும். பாரா, நான் போய் காப்பி தூரம் வாங்கிட்டு வரேன். பாரா, சரி 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 போய் வாங்கிட்டு வா, அப்படியே சீனியும் வாங்கிட்டு வாடா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜாலியாக வந்து கடைக்கு போயிட்டுருக்கான். இப்போ யொங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க, ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ யொங்கி வந்து பார்த்துட்டு, மச்சான் அந்த பேப்பர் என்ன பேப்பர்டா? அந்த பேப்பர் என்னடா ஆச்சு? அந்த மலையில் விட்டு வந்துட்டியா என்ன? இப்போது ஜங்குக் தான் அப்படியே எல்லாரோட ஃபேஸும் பார்க்குறான். இவனுங்க தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்லிட்டு, மச்சான் அது அங்கேயே வந்து நனைஞ்சிருச்சுடா. என்னது நனைஞ்சிருச்சா? ஆமாண்டா. என்ன? டே அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சேடா. சரி விடு, அது வெறும் பேப்பர் தான், வெறும் பெண்ணு வெறும் பேப்பர் தான். எவனோ ஒருத்தன் சின்ன வயசில் வச்சுருப்பான், அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது ஒன்றும் இல்லை. சரி போங்க, எதுக்கு இதுக்கெல்லாம் மீட்டிங்கு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிடுறான் ஜங்கோக். இப்போது யுங்கி மட்டும் தனியாக ஜங்குக்கிட்ட வந்து கேட்குறான், மச்சான் இதானே வச்சுருக்க? என்கிட்டலாம் இல்லை. நான் தான் பார்த்தனே நீ உங்கள் இடுப்புக்குள்ளே மறைச்சி வச்சுன்னு போனதை என்கிட்டயே மறைக்கிறியா? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா? சொல்ல மாட்டேன் சொல்லு. இல்லை மச்சான், அது ஒரு மேஜிக் புக்குடா. என்னது மேஜிக் புக்கா? கம்முனுடா, ஏன்டா கத்துற? ஆமாம் மச்சான், நேற்று காலையில் நீ வந்தியா வீட்டுக்கு? ஆமாம். இப்போது ஜங்குக் அதை நடந்ததெல்லாம் சொல்கிறான். யுங்கி அப்படியே வாயப்பழந்து கேட்டுட்ருக்கான். நான் மச்சான் சொல்கிறா மேஜிக் புக்கா? கொத்தோது. ஆமாம் மேஜிக் புக் தான். நான் எப்படி அதுள்ள போனே தெரிலடா. என்னோட பெரிய உருவம் இப்போ அந்த நோட்டுக்குள்ளே போயிருக்கோம். அதுவும் கரெக்டு தான் மச்சான், நானும் ட்ரை பண்ணுறேன்டா. அது உள்ள போய் நீ மாட்டினா ரிஸ்க்கு வேண்டாம். என்னடா நானும் பண்ணுறேன்டா, ப்ளீஸ்ரா. சரி இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வா, பண்ணலாம் நம்ம. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிறாங்க. அப்படியே இப்போது நைட் டைம் தான் காட்டுறாங்களே. இப்போது ஜங்குக் தான், சொல்லு மச்சான் எங்கே போனோம் உனக்கு? எனக்கா? இரு மச்சான் யோசிக்கிறான். மச்சான் எனக்கு என்னோடய எக்ஸு வீட்டுக்கு போகணும்டா. என்னது எக்ஸு வீட்டுக்கா? அவன் வீட்டுக்கு இதுக்குடா. அவன் என்ன காரணமே அவன் பிரேக்கப் பண்ணிட்டான்டா. அவன் பேச்சோ கேட்டு ப்ளீஸ்ரா அவன் வீட்டுக்கு போகணும்டா. அவன் வீட்டுக்கு போய் என்ன பேச போகிறேன்? அதெல்லாம் தெரியாது, நான் பேசணும். சரி ஓகே, எழுதுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் தரான். எங்கேயும் எழுதிட்டு, சரி மச்சான் இரு என் கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அந்த புக்குள்ளே போயிடுறாங்க. இப்போது போயிட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி தான் 2 பேரும் நிற்கிறாங்களே. இப்போது 2 பேரும் ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. மச்சான் இது என்ன பேய் வீடாடா? அதெல்லாம் இருக்காது, வா உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க உள்ள. இப்போது உள்ளே போனால் குட்டி பார் செட்டப்பே இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ 2 பேரும் அப்படியே ஒழிஞ்சிட்டு பார்த்துட்ருக்காங்க. மச்சான் யாருடா அது? சைலண்டாக இரு கேட்கும், கம்முனு. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எட்டி பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த பார் செட்டப் முன்னாடி ஒரு சேர் இருக்குது, அங்கே உட்காந்துட்டு ஒரு பர்சன் நல்லா வந்து குடிச்சிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் அதை பார்க்குறான். மச்சான் என்னடா இப்படி சரக்கு அடிக்கிறான் ஆள்? தெரிலடா என்னன்னு, இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்கான். ஆமாம் மச்சான், ஆள் என்ன சிட்டி சைடா? சொல்லவேல. ஆமாம் மச்சான், கொஞ்ச நாள் இங்கே கிராமத்துக்கு வந்துட்டு போயிட்டான்டா. போகும்போது தான் பிரேக்கப் பண்ணிட்டான். ஆமாம் என்ன ரீசன் பிரேக்கப்புக்கு? அதுவா மச்சான், கிராமத்து சைடு பசங்களை நம்பாத, அவனுங்களாம் சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லிட்டாங்க போல். பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் ஒன்றுமே சொல்லாமல். இதான் உன் மட்டமான கதையா? என்ன எளவு நான் அவ்வளோ மட்டமாக உனக்கு? இவரா அவனுக்கு கேட்க போது கம்முனுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு அந்த பர்சனை தான் காட்டுறாங்க, குடிச்சிட்ருக்க பர்சனை. ஸோ அது ஜிமின் தான். யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ இது இந்த சைடில் இருக்க ஜங்குக் யுங்கிக்கும் கேட்குது. மச்சான் யாழ் தாண்டா என்னை கூப்பிட்றான். போயிடாதரா இருடா,
எப்படி உள்ளே வந்தான்னு கூட தெரியாது அவனுக்கு. கம்முன்னு இரு. மச்சான் ப்ளீஸ்ரா. இருடா, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே? ஓகே மச்சான். இப்போது 2 பேரும் அப்படியே ஜெமீன் பேசுகிறத ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட டைமிங்கும் முடிஞ்சிருது. இப்போது அவங்களோட டைமிங்க்கும் இங்கே வந்துடுறாங்க. மச்சான் எப்போ இங்கே வந்தோம்? இது அப்படி தான். சரி, நீ ஓகே தானே? மச்சான் என்னடா ஓகேவான்னு கேட்குற? யாழ் என்ன தானே நினச்சிட்ருக்கான். பத்தியா நீ போய் பேசலாம் உன் ஆள்கிட்ட திருப்பியும் போயிட்டு, ஓகேவா? ஆனால் அவன் தான் எங்கே இருக்கான்னு தெரியலையே. இப்போ தானடா பார்த்தோம். அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. இதை வச்சு வாழை நீ கரெக்ட் பண்ணுற. சரியா? ஓகே மச்சான், ஓகே. நீ எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா மச்சான்? சீச்சி, நீ இல்லை, இந்த புக்கெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா? நான் தானே கண்டுபிடிச்சேன் ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கும் இந்த சைடில் இருந்து இந்த புக்கை பற்றி யோசிச்சுட்டே இருக்கான். இந்த புக்கான டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்குது, ஸோ நம்மளோட வேலை முடிஞ்சவொடனே நம்ம இங்கே வந்துடும், அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி போடுறான். இப்போது அப்படியே யோசிக்கிறான். இப்போ அந்த புக்கில் தான் அப்படியே ஜங்குக்கு எழுத ஆரம்பிக்கிறான். இப்போது அந்த புக் வழியாக ஹெண்டர் ஆகிட்டு இப்போ ஒரு பிளேஸில் வந்து நிற்கிறான் ஜங்கு. அந்த இடம் பார்க்கவே பழங்காலத்து இடம் மாதிரி இருக்குது. ஜங்குக்கும் சுற்றி பார்த்துட்ருக்காரு அந்த இடத்த. வா, எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா அங்கே சுற்றி பார்க்குறாரு. அங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து ஹேண்ட்பேக் தான் போட்டிருக்காங்க. லைக் கொரியனோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்களே. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு அந்த காலத்துலலாம் இப்படி தான் இருப்பாங்க போல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போது அவன் பார்த்துட்டே இருக்கும்போது ஜங்குக்கு எதிர்க்க வந்து ஒரு பர்சனை வந்து பல்லாக்கில் தூக்கிட்டு வராங்க. ஸோ அந்த காலத்து ராஜாக்கள்லாம் நம்ம வந்து பல்லாக்கு தூக்கிட்டு வரதை பார்த்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் தான் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். அந்த ஸ்க்ரீன் வந்து லைட்டாக வந்து என்ன சொல்கிறது, விசிபிளாக இருக்கும். உள்ளே யார் இருக்காங்க லைட்டாக ஃபேஸ் தெரியும். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஒத்து பார்த்துட்ருக்கான் யாராவது உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்தா ஒரு அழகான ஒரு கிங் தான் இருக்காரே. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அந்த ராஜாவை பார்த்துட்டே இருக்கான். இப்போது அந்த கிங்கும் வந்து பார்த்துடுறாரு. யார் இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த சைட் பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அவரோட இடத்துக்கும் அங்கே போயிடுறாங்க. ஜங்குக்கும் பின்னாடி நுழைஞ்சி அப்படி இப்படின்னு போயிருப்பார். இப்போது ஜங்குக்கு பின்னாடி 2 பேரும் வந்துட்டு, ஹலோ, இங்கே என்ன பண்ணுறீங்க? யார் நீங்கள்? உங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. யார் கூப்பிட்டா? இல்லை நான் போகணும். ஐயோ, எப்படி போகிறது நான்? இல்லை, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட பார்க்குறாரு. அப்படியே 2 பேர் பிடிச்சிடுறாங்க. செக்யூரிட்டி கார்டு தான். இப்போ பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பெரிய பேலஸ்குள்ளே தான் போயிட்டுருக்காரு ஜங்குக்கு அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த காலத்தில் கட்டின அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஹுட்டனில் பண்ணியிருப்பாங்க, பியூர் ஹுட். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாயை பொழுந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவங்க தூக்கிட்டு போகிறாங்க, அது கூட தெரியல ஜங்குக்கு. அவர் அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்டு, ஏம்மா என்ன மாதிரி இருக்கு, எப்போ கட்டினாங்க இது? உன்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். என்ன நீ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா? ஐயோ ஆமாம்ல, ஆமாம், என்னை விடுங்க. கம்முனு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு குட்டி ப்ளேஸ் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் அந்த இடத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். என்ன இடம் இது? இப்போது பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து ஜங்குக்கு எதிர்க்க உட்காராங்க. கீழே தான். ஸோ ஜங்குக்கும் கீழே தான் உட்காந்துருப்பாரு. ஸோ ஜங்குக்கு எதிர்க்க வந்து இப்போது இன்னொரு பர்சன் வந்து உட்காராங்க. அவர் ஹேண்ட்பேக்கே செம்ம அழகாக இருக்குது. இப்போது ஜங்குக்கு எதிர்க்க இருக்க பர்சன் தான். யார் நீங்கள்? உங்களை நான் இங்கே பார்த்ததே கிடையாது. நீங்கள் தானே அந்த அந்த தேரில் வந்தது? நானே தான். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன முன்னாடியே தெரியுமா என்ன? இல்லை, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எதிர்க்க இருக்க பர்சனை அப்படியே வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அந்த பர்சனும், நீ ஊருக்குள்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் உன்னோட தலைமுடி ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கு? உனக்கு தெரியாதா இங்கே இருக்கவங்கள ஹேர் கட் பண்ணக்கூடாது, தெரியும்ல? ஹேர் கட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா எல்லாருக்குமே ஹேர்லாம் லாங்காக இருக்குது. ஸோ ஜங்குக்கும், ஓ மை காட், நம்ம இப்போது பாஸ்டில் இருக்கோம்ல,
அப்போது யாருமே ஹேர் கட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு கிங்கோட ஃபேஸ் தான் பார்க்குறான். அது வந்து அது நான் எப்படி சொல்லுவேன், நீ பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்க. உண்மையை சொல்லு, எங்கேருந்து வந்திருக்கா? நீ நார்த் கொரியாவிலேருந்து வந்திருக்கியா? எனது நார்த் கொரியாவா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்புறம் யார் நீ? நான் நான் இங்கே என் காதலனை தேடி வந்தேன். வாட்? எனது காதலனா? அப்படின்னா? அப்படின்னாவா? ஏண்டா உங்கள் காலத்தில் லவ் பண்ணது இல்லையா? அது வந்து எனக்கானவனை தேடி வந்தேன். உனக்கானவனா? கண்டுபிடிச்சிட்டியா? ஐ திங்க் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது ஜங்குக் அப்படியே அந்த புக் வழியே நுழைஞ்சி அவனோட டைமிங்க்கு வந்துடுறான். ஐயோ, சே சே, எப்படி நான் வந்தேங்க? அப்போது அவன்தான் எனக்கானவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஸ்லாம் பிளிங்க் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கு செம்ம குஷியாக இருக்குது. ஏன்னா அந்த பர்சன் செம்ம அழகாக இருக்கார் பார்க்கவே. ஐயோ சே, நேமா கேட்க மறந்துட்டேனே. நேம் 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 பேரை கேட்க மறந்துட்டேன். ஜங்குக்கு என்னடா நீ அவனை அப்படி வாய்ப்பொழுது பார்த்துட்ருக்க? பேரை கேட்குறதுக்கு எவ்வளோ நேரடா ஆக போகுது? சே, நேமா விட்டேன். இப்போது திருப்பியும் அந்த புக்கில் வந்து எழுதுகிறான், எனக்கானவனை நான் பார்த்துட்டேன், என்னை திருப்பியும் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான். இப்போது திருப்பியும் அந்த புக்குள்ளே நுழைஞ்சிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு தான் வரானே. இப்போ பார்த்தா ஒரு ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்கான். என்ன இடம் இது? இது ரொம்ப பழைய இடம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஒரு ஸ்டாஃப் ரூம் முன்னாடி தான் காட்டுறாங்க. ஜங்குக்கு அங்கே நின்றுட்டுருக்கான் வெளியே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். இப்போது அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ளே, என்னது இது? எப்போ ஃபீஸ் கட்ட போகிற? உங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வா. அவங்களுக்கு கால் பண்ணால் ஃபீஸ் கட்டிட்டேன்றாங்க, அதாவது உங்ககிட்ட கொடுத்துட்டேன்றாங்க. நீ என்னடா பண்ண அந்த காசை? என்ன பண்ண? உங்கள் அப்பா அம்மாவை நாளைக்கே கூட்டிகிட்டு வர, புரியுதா? போயிங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போது அப்படியே அந்த பர்சன் தான் வெளியே வராங்க. இப்போது ஜங்குக் பார்த்துட்டு, நில்லு, நீ அவன் தானே? யாரு? நடிக்காதா, நீ அவன் தானே? ஏவன்? விடுங்க, என்ன, நான் போகணும். எங்கே போகணும்? எதுக்கு இப்போ என்ன தடுக்கிறேள்? என்னது தடுக்கிறேளா? என்னடா பாஷா இது? நீ தானே அந்த காலத்தில்? எந்த காலத்தில்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலை. என்னது புரியலையாவா? ஐயோ, என்ன வயசு உனக்கு? அண்ணாவா? ஏன்னா இப்போ தான் 9th படிக்கிறேன். 9th? என்னது 9th அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போது அவனோட டைமுக்கு வந்துடுறான். ஐயோ ஜங்கு, சின்ன பையனா? ரொம்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டனோ. இந்த டைம் கூட அவன் நேமா கேட்கலையே. அவன் ஐடி கார்டு இருந்தது, அதில் பேரை பார்த்துருக்கலாம்ல. ஜங்குக்கு ஊசு பையன். சா, ஓகே, கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எழுதுறான். அதுக்குள்ளே போகவே முடியல ஜங்குனால. என்ன ஆச்சு? ஓ, இப்போது திருப்பியும் அந்த புக்கை புரட்டி பார்க்குறான், ஏன் போக முடியலன்னு சொல்லிட்டு. இப்போது லாஸ்ட்டாக குட்டியாக எழுதியிருக்கோம், ஒரு நாளைக்கு 3 வாட்டி தான் பயன்படுத்த முடியுன்ற மாதிரி. ஜங்குக்கும் வந்துட்டு, சரி போய் தூங்குவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனும் போய் படுத்துக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே பரபரப்பாக எழுந்து போயிட்டு அந்த புக் முன்னாடி தான் உட்காரான். இப்போது ஜங்குக்கோட அம்மா உள்ளே வந்துட்டு, ஏண்டா ஜங்குக்கே, ஒரு நாள் ஃபுல்லாக ரூமை விட்டு வெளியே வராமல் என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஆமாம் அவனுக்கு பிரச்சனை, உள்ளே இருந்தாலும் பிரச்சனை, வெளியே போகலாலும் பிரச்சனை, இருக்கே கூடாதா ஒரு மனுஷன்? இருக்கலாம்டா, அப்பப்போ வந்து மூஞ்ச காட்டு, அப்போ தான் இருக்கே இல்லைன்னு தெரியும். இருக்கோம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவங்க அம்மா வெளியே அனுப்பிச்சிட்டு அவர் உள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போது திருப்பியும் ஜங்குக்கோட டோர் யாரும் நாக் பண்ணுறாங்க. ஐயோ அம்மா, நான் தான் சொன்னல வரமாட்டேன்னு, ஏமா சும்மா கதவு தட்டுறா? யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் டோர் திறக்கிறாரு. திறந்தா, அச்சா, நீயா? போயிட்டேன்டா.
எதுக்குடா பயந்த? சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு யுங்கியை தான் உள்ள கூப்பிட்றான். ஸோ யுங்கியும் உள்ள வந்துட்டு, மச்சான் என் ஆள்கிட்ட பேசிட்டேன்டா, அவன் ஓகே சொல்லிட்டான். என்னது பேசிட்டியா? ம் ஆமாம் மச்சான். எப்போ? நேற்று தான்டா. நேற்று நேற்று அவனை தேடி போய் எப்படியோ பேசிட்டு வந்துட்டேன். பாருடா, வேற லெவல்ரா. ஆமாம், அன்னைக்கு மட்டும் அவன் பேசினது கேட்கல சத்தியமா. ஐயோ அவனை மிஸ் பண்ணியிருப்பேன்டா. பிரேக்கப் ஆச்சு, விட்டுருப்பேன் நான். பட் விடாமல் அவன்கிட்ட போயிட்டு எப்படியோ கை காலில் விழுந்தாவது சேர்ந்துட்டேன்டா. ம் சரிடா, நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சிரிச்சிட்டு அப்படியே எங்கேயோ வெளியே போயிடுறான் அது சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி ஜங்குக் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார் அந்த புக்கில். நான் தேட நினைப்பது யார், அவன் பெயர், அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதுகிறான். மற்றும் அவன் எனக்கானவனா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான். இப்போது திருப்பியும் அந்த புக்கில் நுழைஞ்சிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்கிறானே. என்ன இடம் இது? ஏன்னா எத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சைட்லேருந்து அப்படி பார்க்குறான். அத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. ஐயோ ஏதோ ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டோம் போலையே. இப்போது ஜங்குக்கு பின்னாடி இருந்த, ஹலோ யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்க? என்னது நீ நீ தானே அது? யார் நான்? என்ன கேட்குறீங்க எனக்கு புரியலை. ஏன்னா இவன் குரல் என்ன இப்படி இருக்கு? எனக்கு உங்களை தெரியும். எப்படி தெரியும்? அதுவா, நான் உங்களை அப்போ பார்த்துருக்கேன். எப்போ? என்ன பேசுகிற நீ? ஏய் யார் இது, கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு கிட்ட தான் சொல்கிறாங்களே. இப்போது ஜங்குக்கும், எனக்கு ஒன்று தெரியும், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. இப்போது அங்கே இருக்க பர்சனும் ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போது செக்யூரிட்டி கார்டு கிட்ட தான் கேட்குறான், ஒன் செகண்ட் அவர் யார்? அவர் எங்கள் சிஇஓவாக இருக்கார். என்னது சிஇஓவா? சரி அவர் பேர் என்ன? பேர் என்ன? பேரா? அது வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போது அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. யோச்சா இவங்க கூட சொல்ல மாட்டான் போல். இப்போது அங்கே இருக்க எம்ப்ளாயி கிட்ட தான் போய் கேட்குறாரு, அவர் பேர் என்ன? யார் பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் திரும்பி அந்த பர்சன் காட்டுறாங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே இருக்க பர்சன், ஜங்கு கிட்ட பேசிகிட்டு இருக்க பர்சன் எழுந்து போயிடுறாங்க. இவன் பேரே தெரியாது போலையே லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் ரூமை தான் பார்க்குறான். இப்போது ஜங்குக்கு தான் இதை விட்டா வேறு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை நோக்கி நடந்து போகிறாரு. இப்போது செக்யூரிட்டி கார்டு தான் வந்துட்டு, எங்கே போகிறீங்க சார்? ஒன் செகண்ட், நான் ஒரு செகண்ட் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு செகண்டில் என்ன பேசுவீங்க? இல்லை 5 நிமிஷம். முடியாது. நான் ஒரு செகண்ட் தான் பேச விடல, 5 நிமிஷமாவது பேசிக்கிறேன்டா. சரி இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் கேட்க வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த கதவு உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. யார் நீ? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறேன். இன்டர்வியூக்கு வந்திருக்கியா? இன்டர்வியூவா? அப்படின்னாவா? வா, நீ ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறேன், வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனை கூப்பிட்றாங்க. ஸோ ஜங்குக்கும் வந்து எதிர்க்க உட்காந்துட்டு, நான் ஒன்றுமே கேட்கல, உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். என் பேரா? எதுக்கு கேட்குறா? இல்லை எனக்கு வேணும், உங்கள் நேம் மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கான் ஜங்குக். இந்த சைட்லேருந்து இந்த பர்சன் அந்த பேரை சொல்லான்னு வராரு. என் பேர் வந்து, சார் இங்கே வாங்க, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்னொரு செக்யூரிட்டி கார்டு தான் வந்து கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான் அப்படி விருப்பாக அந்த செக்யூரிட்டி கார்டே பார்க்குறான். ஏண்டா டே, இப்போ தான் வந்து கேட்பியான் கொத்தா, என்னடா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்டு இருக்கான். இங்கேருந்து இந்த சைட்லேருந்து ஒரு பர்சன், இங்கே ஜங்குக்கும் எதிர்க்க இருக்க அந்த பர்சனும் எழுந்து போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் செம்ம கண்டா அந்த சேர்லேயே உட்காந்துட்ருக்கான். இப்போது அவன் இடத்துக்குமே வந்துடுறான். போச்சு, அவன் பேரே லாஸ்ட் வரைக்கும் தெரியாது போலே. சே, என்னடா வாழ்க்கை இது. அவன் தான் என் காதலன்னு தெரிஞ்ச பிறகும் அவன் பேர் தெரிய மாட்டேங்குது. ஓகே, அவன் ஒரு கம்பெனி சிஇஓ, அண்ட் தென் அவன் பேர் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னும் 2 சான்ஸ் இருக்கலாம். ஓகே, இப்போது இவன் தான் என் காதலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது என்னோட இரு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எழுதுறான்.
ஸோ எழுதிட்டு அந்த புக்குள்ளேயும் போயிட்டு இப்போது ஒரு ரூமில் தான் காட்டுறாங்களே அப்படியே ஜங்குக்கு ஒரு பர்சனை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சனும் ஜங்குக்கும் வந்து பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இதை ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி இருந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காரு. ஐயோ அது நான் தான் அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து எப்படி இருந்திருப்பாருன்னா, ஸ்க்ரீன் வந்து இந்த ஜன்னல் சைடு இருக்கும்ல, ஸோ அந்த சைடில் வந்து ஒழிஞ்சிருப்பார். ஸோ ஜங்குக்கு எதிர்க்க பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸ் தான் தெரியும். ஸோ ஜங்குக்கு இந்த சைடில் இருக்க ஃபேஸ் தெரியாது, ஓகேங்களா. அவங்களோட பேக் தான் தெரியுமே. ஜங்கு பார்க்கும்போது அவங்களோட பேக் தான் தெரியுமே. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஐயோ திரும்ப மாட்டானே, திரும்புடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அந்த பர்சனை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கவே முடியல. அப்படியே பார்த்தாலும் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஜங்குக்குனால அந்த பர்சன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஐயோ நல்லா கிஸ் பண்ணுறான், ஆனால் யாருன்னு தான் தெரியல அந்த பர்சனை. ஐயோ கடவுளே அந்த பர்சன் கண்ணில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் அந்த பர்சனை பார்க்க முடியல. ஸோ அப்படியே மார்னிங்கும் ஆகுது. ஜங்குக்கு அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்கானே. ஸோ அவனும் அந்த ஸ்க்ரீன் பின்னாடி அப்படியே தூங்கியிருப்பான். இப்போது அப்படியே எழுந்துச்சி பார்க்குறான். ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா, இங்கே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சு பார்க்குறான். இப்போது அந்த ஸ்க்ரீன் வந்து லைட்டாக அவனோட ஃபேஸை எட்டி பார்க்குறான். இப்போது 2 பர்சனும் அந்த பெட்டில் படுத்துருக்காங்க. ஜங்குக் தான் அதான் நான் தூங்கிட்டேனே, கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பூனைக்குட்டி மாதிரி நடந்து அப்படியே ஜங்குக் பக்கத்தில் யார் படுத்துருக்கிறதுன்னு ஜங்குக் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு பார்த்த உடனே செம்ம ஹாப்பி. இப்போது அவரோட டைமிங்க்கு வந்துடுறாரு. ஸோ இங்கே அப்படியே ஜாலியாக குதிச்சிட்ருக்காரு. எஸ் எல்லாத்துலேயும் அவன் தான் இருக்கான், அவன் தான் அது. ஓகே என் ஃப்யூச்சர் அவன் தான், என் பாஸ்ட் அவன் தான், எல்லாமே அவன் தான். அப்போது இப்போ ஏன் என்னால் அவனை பார்க்க முடியல? இப்போது ப்ரெசண்ட்டில் எனக்கு அவனை பார்க்கணும். எங்கே இருப்பான், எப்படி இருப்பான், எந்த இடத்துல இருப்பான்? ஐயோ நான் பார்க்கணும். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரே ஒரு சான்ஸ். இப்போது ஜங்குக் அந்த புக்கில் எடுத்து எழுதுகிறான். என்னவனை இப்பொழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறான். ஸோ அவன் எழுதும்போது அந்த வேர்ட்ஸ்லாம் அப்படியே மறையுது. என்ன இது, இன்னொரு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த சென்டென்ஸை எழுதுகிறான். திருப்பியும் மறையுது. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது மறையுது, ஒருவேளை பெண் எழுதலையோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை வந்து அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து எழுதுகிறான். ஜங்குக் டென்ஷன் ஆகாத, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் எழுதுகிறான். திருப்பியும் மறைஞ்சு போகுது அந்த வேர்ட்ஸ்லாம். என்ன இது, என்ன ஆச்சு உனக்கு? ஒருவேளை ஒர்க் ஆகலையோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பேஜ் தான் திருப்பி பார்க்குறான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம். ஸோ பார்க்கும்போது இது கடந்த காலமும் எதிர்காலம் மட்டும்தான் நடக்கும்ல, அப்போது இப்போ நடக்கிற காலம் இது நடக்காதா? அப்போது எனக்கானவன் என்னை தேடி வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் ஜங்குக். இப்போது ஜங்குக்கும் ஓகே எனக்கானவனா நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறான் அங்கேருந்து. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு வில்லேஜ் சைடு தான் இருப்பார். ஸோ அங்கேருந்து என்னென்ன கிராமம்லாம் இருக்கோ அங்கேருந்து பக்கத்துலலாம் போய் பார்க்குறாரு. நிறைய கிராமத்துக்கு அப்படியே போய் பார்க்குறாரு. அவர் ஒரு சைக்கிள் தான் வச்சுருப்பாரு. அந்த சைக்கிள் வச்சுட்டு எங்கேயும் கூட கூட்டிகிட்டு அப்படியே அந்த பர்சனை தான் தேடி போயிட்டுருக்காரு. இப்போது எங்ககிட்ட தான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான் என்னென்ன நடந்தது எல்லாமே. அச்சான் பேர் தெரியாமல் எப்படா? அது தாண்டா கடுப்பாக இருக்குடா. ஒவ்வொரு வாட்டியும் அவனை பார்க்க போகும்போது அவனை பார்க்குறேன், அங்கே ஃப்ளாட் ஆயிடுறேன்டா. அவன் பேர் கேட்கலான்னு வரேன், அதுக்குள்ளே இங்கே வந்துடுறேன்டா. ஆனால் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை நான் கேட்டதே இல்லைடா. இன்னும் லவ்வே ஆரம்பிக்கலடா, அதுக்கு முன்னாடியே நிறைய தடங்கள் வந்துருச்சு. மச்சான் உன் லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்டா. சரி மச்சான் பார்த்துடலாம் நம்ம ஆளை. சீச்சி ஏன் ஆளை? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் ஒரு கிராமமாக போயிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி தேட முடியாதனால திருப்பியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் வெறுப்பாக உட்காந்துட்ருக்கான் வெளியே. இப்போ யுங்கி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு மச்சான் கண்டுபிடிச்சிடலாம்டா. போடா எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு
டேய் ஒரே நாள்லையா கொண்டுருவேன்டா அவனை. நானே ஆள் பிரேக்கப் ஆகி அவங்ககிட்ட 2 மாதம் கழிச்சு தான் நானே போய் பேசினேன். எனக்கு பற்றியா 2 மாதம் காலம் இருந்தது. உனக்கு ஒரு நாள் தானே தேடினேன், அதுக்குள்ளே கிடச்சிருவானா? கிடைக்க மாட்டான் தான். ஆனால் எனக்கு வேணும் அவன். எனது வேணுமா? சரிடா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் யோசிச்சுட்ருக்கான். இப்போ எங்கேயும் யோசிச்சுட்டு, மச்சான் யாழ் கிராமத்துக்கு வெளியே தானே இருக்கு. ஆமாம், என்ன அதுக்கு? மச்சான் நம்ம சைக்கிள்லாம் போய் தேடினா வேலைக்கே ஆகாது. யாழ்கிட்ட வேணா நம்ம கார் வாங்கிக்கலாமா? என்னது காரா? ஆமாம் மச்சான், நம்ம காரில் போய் தேடுவோம். ஆள் ஒத்துப்பானா அதுக்கு? அவன் நான் சொல்கிறது எல்லாமே செய்வான்டா. அப்போ ஓகே, ஆள்கிட்ட சொல்லுவே, நம்ம நாளைக்கு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். எங்கேயும் அவன் வீட்டுக்கு போயிடுறான். இப்போது ஜங்குக் தூங்கும்போது தான் அப்படியே அந்த பர்சனோட நினப்பாவே இருக்கு. தூங்கும்போது அந்த பர்சனோட முகம்தான் அவனுக்கு வருதே. ஸோ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஐயோ ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுறா, எப்படா என்னை பார்க்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்ணை மூடுறான். ஜங்குக்கும் அப்படியே தூங்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போது ஜங்குக்கோட டோர் யாரும் நாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் எழுந்து போயிட்டு, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். யார் நீ? என்ன தெரியலையா அவனுக்கு? என்ன அங்கேயும் எங்கேயும் தேடிட்டு இருந்த, இப்போ நான் தேடி வரும்போது யாருன்னு கேட்குறா? நீயா? நான் தான். என்ன தெரியலையா? நல்லாவே தெரியுது. எங்கே இருந்த இவ்வளோ நாள்? நான் அவனை தேடிட்டு இருந்தேன். என்ன கொஞ்ச நாள் முன்னே தானே பார்த்தேன், அதுக்குள்ளேயே என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கும் பெட்டில் வந்து உட்காருன்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த பர்சனை வந்து உட்காந்துட்டு, கேள்விப்பட்டேன், என் பேரை கேட்க நீ ரொம்ப துடிக்கிறியாமே, அப்படியா? ஆமாம், பேர் எனக்கு தெரிஞ்சாகணும். ஆனால் எதுக்கு என் பேர் தெரிஞ்சுக்கணும் உனக்கு? ஏன்னா நீ எனக்கானவா. என் தேடுதல் நீ தான். தேடுதல் நானா? ஆமாம், நீ தான் என் தேடுதல். உன்னை தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. எனக்கு நீ தான் எல்லாம் தெரிஞ்ச பிறகு உன் பேர் தெரியாமல் இருந்தா எப்படி சொல்லு? கரெக்டு தான். சரி, என் பேர் தெரியுமா உனக்கு? நல்லாவே தெரியுமே. என்ன? ஜியான் ஜங்குக். என் பேர் அதுதான். சரி, உன் பேர் என்ன? என் பேரா? அவ்வளோ சீக்கிரம் நான் சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா நீ? ப்ளீஸ் சொல்லாமல் போயிடாதா ப்ளீஸ். ஓகே, அது வந்து யா சொல்லு உன் பேர் என்ன? அது வந்து சொல்கிறா, வாத்து முட்டை சொல்கிறா. என்னது வாத்து முட்டையா? ஆமாம், சொல்லு நீ. வாத்து முட்டை எனக்கு பிடிக்கல. ஐயோ சரி, என் தங்கம், என் வயிறம், என் செல்லம் சொல்லு. எனக்கு இவ்வளோ அழகாலாம் பேர் வைக்கிற. அப்போ என்ன நீ தங்கம், செல்லம், வயிறனே கூப்பிடு சரியா? நான் கூப்பிட்றேன்டா, உன் பேரை சொல்லு. அதான் நீ தங்கன்னு சொல்லிட்டி, இதுக்கப்புறம் என்ன பேரை சொல்லணும்? இந்த பேரை எனக்கு ஓகே. என்னது? உன் பேரை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அந்த பர்சனோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறான். ஸோ அந்த பர்சனும் என்ன விடுங்க. என்ன விடுங்களா? உன் பேரை சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பண்ணுவேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட வராங்க. என்ன என்கிட்ட வரா? நீங்கள் தானே சொன்னீங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்போ நான் கிட்ட வந்துட்டேன், இப்போ கூட தெரியாதா உங்களுக்கு? என்னது? ஆமாம் சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாதா? அது வந்து சொல்லுங்க டார்லிங். என்னது டார்லிங்கா? ஆமாம். இப்போ ஜங்குக் தான் அப்படியே கிட்ட போகிற அந்த பர்சன் கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த பர்சனும் அப்படியே ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷையோட ஜங்குக் கிட்ட வராங்க. இப்போ 2 பேர் லிப்ஸும் அப்படியே
டச் ஆக போகுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கிட்ட போகிறான். இப்போது ஜங்குக்கோட வாய்க்கிட்ட வந்துட்டு, பரதேசி பரதேசி என்னடா பண்ணிகிட்டு இருக்க? என்ன பண்ணிகிட்டு இருக்க? பண்ணி மாதிரி வாய் வச்சு என்ன பண்ணுற? இப்போது ஜங்குக் தான், ஓ என்னம்மா பண்ணுற? ஏம்மா வாயில் அடிச்சா? இப்போ இன்னைக்கு என்னடா பண்ணிகிட்டு இருக்க தூக்கத்தில்? ஐயோ என் பையனுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணணும். பாவி பாவி என்னென்னா பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையில் அடிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ கனவா இதுவும்? கனவு 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 கனவு. சே சரி ஜங்குக்கு கூல்டவுன், நம்ம இன்னைக்கு தேட போகிறோம்ல, கிடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரெடி ஆகிட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். இப்போது யோங்கி அண்ட் ஜிமின் காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக்கும் காரில் ஏறி உட்காந்துட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட பேசுகிறான். ஸோ இப்போ தான் ஜிமினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பான் ஜங்குக்கும். இப்போது யோங்கி தான், மச்சான் இதான் என் ஆள் ஜிமின். ஓ ஓகேடா நல்லா இருக்காங்க. ஹாய்ங்க என் பேர் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் ஜியான் ஜங்கு. உங்கள் காதலனை தேடி நீங்கள் போகிறீங்க கரெக்டாக? சொல்லிட்டானா? ஆமாங்க. வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போயிட்டுருக்காங்க. யோங்கி தான் முன்னாடி ஜிம்மினோட கையை பிடிச்சி பிசைஞ்சிட்டே வந்துட்டுருக்கான். ஜங்குக்குனால அது பார்க்கவே முடியல. ஸோ அவரும் விண்டோஸ் வழியாக பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அந்த பர்சனை நம்ம திருப்பி பார்ப்போமான்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மினும் ஸ்லோவாக தான் போயிருப்பாரு. இப்போது யோங்கி பசிக்குது, நம்ம சாப்பிட்டு போகலாமா? ஓகே டார்லிங் சாப்பிட்லாம். என்னது டார்லிங்கா? ஓகே இந்த லவ்வர்ஸ் மத்தியில் நோட்டில் மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் இறங்கி போகிறாரு. இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் போகிறாங்களே. போயிட்டு ஜெமினன் யோங்கி தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் எதிர்க்க உட்காந்துக்கிறாரு. இப்போது ஒரு வெயிட்டர் தான் வந்துட்டு உங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே மெனுவை பார்த்துட்டு அந்த பர்சனோட ஃபேஸ் பார்க்குறான், வெயிட்டரோட ஃபேஸ் பார்க்குறான். ஸோ அந்த வெயிட்டர் பார்க்க ஜங்குக்கோட பர்சன் மாதிரியே இருக்கு. நீ நான் இங்கே பண்ணுற? நான் இங்கே வேலை செய்கிறேன் சார், சொல்லுங்கள். வாட் யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பார்த்துட்டு யோங்கியை கூப்பிட்றான். ஸோ அந்த பர்சனும் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. யோங்கி என்னடா ஆச்சு இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கியும் கூப்பிட்றான். ஸோ இப்போது வெயிட்டர் தான், சார் உங்களுக்கு என்ன தான் வேணும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டாகவே பேசுகிறாரு. இப்போது ஜங்குக் தான் நீ இல்லையா அது? ஐயோ என் மைண்ட் ஃபுல்லாக அவன் ஃபேஸாக வந்துட்டுருக்கேன். ஒன்றும் இல்லைடா எனக்கு பசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே படுத்துடுறாரு டேபிள் மேலே. இப்போது யோங்கி தான் சாரிங்க, அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்கான், அவனுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிடறான். இப்போது ஜிமின் தான், ஜங்குக் நீங்கள் ஓகே தானே? ஐயோ நான் ஓகே இல்லை, எனக்கு அவனை பார்க்கணும், எனக்கு பார்த்தே ஆகணும். என் மண்டை ஃபுல்லாக அவன் ஃபேஸ், அவன் முகம், ஐயோ யாரை பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு. சரிங்க கூல் டவுன், புரியுது உங்கள் நிலைமை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கானவனை. கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனோட ஜூஸும் வருது, அதை குடிச்சிட்ருக்கான். நிறைய இடத்துக்கு போய் சர்ச் பண்ணுறாங்க. பட் ஜங்குக்னால அந்த பர்சனை கண்டே பிடிக்க முடியல. ஜங்குக்கும் வெக்ஸ் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காரு. மச்சான் கண்டுபிடிச்சிடலாம்டா. போடா, நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கோம். மச்சான் 2 நாள் தான்டா ஆகுது. நான் சொல்கிறது உனக்கு புரியாதுடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஒரு மாதிரி தனிமையாக போய் உட்காந்துக்கிறாரு. ஜிமினும் யோங்கி அவரை விட்டுருங்க, அது அப்படி தான் இருக்கும், அந்த ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாது. எனக்கும் உன் கூட பேசாமல் இருக்கும்போது எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓகே ஆகிட்டேன். பார்த்துக்கோ, நமக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு, ஆனால் அவருக்கு 2 நாளைக்கே முடியல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் யோங்கி. சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் அவன் வீட்டுக்கும் போயிடுறான். ஸோ டைம் ஸ்கேப்ஸ் இதே மாதிரி தான் ஜங்குக் 1 மந்த் 2 மந்த்தாக தேடிட்டுருக்காரு. அவர்னால் அந்த பர்சனை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவரும் விட்டுடுறாரு, இதுக்கு மேலே தேடினாலும் கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. ஆனால் ஜங்குக்கு அடிக்கடி அந்த முகம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் கனவுல இருக்க மாதிரி நினச்சி பார்ப்பார் அந்த பர்சனை. ஸோ இப்படியே தான் அவர் டேஸ் போயிருக்குமே. இப்போது ஜங்குக் தான் அந்த புக்கை எடுத்து ரொம்ப நாள் ஆகிருக்கும். அவன் அந்த புக்கை எடுத்துகிட்டு, ரொம்ப நாள் ஆச்சுல எழுதி, சரி ஓகே
இப்போ ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த புக்கில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறான். அப்படியே இந்த சைட் காமிச்சா ஜங்குக்கு ஒரு பெரிய வீட்டில் இருக்கான். ஸோ ஜங்குக்கும் ஒரு கிச்சன் வழியாக நின்று பார்த்துட்ருக்கான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது அவன் குழந்தைங்களுக்குலாம் அப்படி ஃபீட் பண்ணிகிட்ருக்கான் ஃபுட் தான். ஸோ இந்த சைடு அந்த பர்சனும் வந்துட்டு ஏய் என்னடா பண்ணுறா, ஃபீட் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தா தெரிலையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பேசிகிட்ருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன் குரலையும் அப்படி இருக்கு, அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். அவன் பார்த்தா ஜங்குக்கு பார்த்த பர்சன் தான் அது. என் மூஞ்சை தான் பார்க்க முடியுது, வேறு தான் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் நோட் பண்ணுறான் அவன் எப்படி அவனை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு. இப்போது ஜங்குக்கும் பேபி, பேபியா, ஐயோ பேரை சொல்லி கூப்பிட்றா பேபி. என்ன இங்கே வாயேன், அந்த ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு வாயேன் குழந்தைக்கு. எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் இப்போது கிச்சனுக்குள்ளே நுழையிறாங்க. இப்போது ஜங்குக்கும் இந்த சைடில் அப்படியே கீழே இருக்க ட்ராக்குள்ளே லைக் வந்து அந்த கபோர்ட் மாதிரி இருக்கும்ல, கபோர்ட்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு ஜங்குக். இப்போது அந்த பர்சனும் உள்ளே வந்துட்டு பேபிக்கான ஃபுட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது ஜங்குக் தான் ஏமா ஜஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே ஒழிஞ்சிட்ருக்காரு. இப்போது அப்படியே எட்டி பார்க்குறாரு. அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 2 பர்சனும் பக்கத்தில் இருக்காங்க. ஜங்குக்கும் அது பேக்னு பார்த்துட்டு ஜங்குக்கே கிடைக்கிற கேப்பெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறடாடே, திஸ் அடிக்கிற எல்லா சீன்லேயும். ஆனால் நேரில் தான் இவனை பார்க்க முடியல, இப்படி தான் வந்து பார்த்துக்கணும் போல நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்கு கரெக்டாக அவன் டைமிங்க்கு வந்துடுறான். இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க சேர்லேயே அப்படியே பேக் சைட் சாய்ச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஐயோ எப்படா வருவ நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஜங்குக்கோட வீட்டுக்கு கீழே அவ்வளோ சவுண்டு. ஜங்குக்கு அப்படியே கேட்டுட்டு வெளியே வரான். எங்கள் வீட்டு வாசலில் தான் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நின்று கத்திட்டு இருக்கான். ஜங்குக்கோட அம்மாவும் டேய் என்னடா ஓவரா பண்ணிகிட்டு இருக்கா, உன்னை இங்கே நான் பார்த்ததே கிடையாதே, என்ன பண்ணிகிட்ருக்கேங்க, எங்கள் எதிர்க்க வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் ஓவரா சீன் போடுற, அவன் எனக்காக வச்சான்டா அந்த பாலை. ஹலோ ஆன்ட்டி தேவையில்லாமல் பேசாதீங்க, அந்த பால் எங்களுக்கு கொடுத்தது தெரியாமல் உங்கள் தொட்டியில் வந்து 2 பாலை போட்டாங்க, அதுக்காக தான் நான் இன்னொரு பால் எடுத்தேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க பர்சன் கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் வந்துட்டு என்னம்மா கத்திட்டே இருக்கா, என்னம்மாச்சு, டே நீயே கேள்றா, நம்மளோட தொட்டியில் 2 பால் இருக்குது, அது நமக்கு தானே, நம்ம தானே எப்பவுமே 2 பால் வாங்குவோம், அந்த பால்காரன் என்ன சொல்லி வச்சான்னு தெரில, இவன் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம பால் எடுத்துகிட்டு ஏன் பாலுன்றான், யார்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த சைடு திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் பார்த்த பர்சன் ஏங்க நீங்களே சொல்லுங்கள், பார்க்க நல்லவராக இருக்கீங்க. நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இங்கே பாருங்கள், எங்கள் பால் எடுத்துகிட்டு உங்கள் பால்னு உங்கள் அம்மா கத்துறாங்க. என்ன பால், அதாங்க அந்த ஆரோக்கியா பால் 2 இருக்குது அங்கே, ஒரு பால் நாங்கள் எடுத்துட்டா என்ன குறைஞ்சிடுவீங்களா நீங்கள், அந்த பால்காரன் தான் சொல்லிட்டு போனால் இங்கே பால் இங்கே இருக்குது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, நான் எடுத்ததுல என்ன தப்பு சொல்லுங்கள். தப்பே இல்லை, உங்கள் பால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்கள் பாலை நாங்கள் எடுத்துக்கிறோம். என்னடா பேசிகிட்டு இருக்க, அவனும் பேசிகிட்டு இருக்கா, நீ கேட்டுகிட்டே இருக்க, கவனிருமா, பால் தானம்மா வாங்கிடலாமா, சொல்லுங்கள் நல்லா, ஒரு பால் பத்தாதா, உங்கள் 3 பேருக்கு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா இங்கே கத்திட்டே இருக்காங்க. ஜங்குக்கு பிடிச்சிடும், என்னம்மா பண்ணுறேன், நீ போமா நான் பார்த்துக்கிறேன், என்னடா நான் பார்த்துக்கிறேன் போமா, பால் இதோட காலையில் தானே வரும், ஒத்துக்கிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உள்ளே தள்ளிடுறான் அவங்க அம்மாவை. இந்த சைடு வந்து இப்படி பார்க்குறான். ஹாய்ங்க, உங்கள் ஹாயெல்லாம் விடுங்க, அந்த பால் எடுங்க, உங்களுக்கு பால் தான் விடுமா, பின்ன வேற என்ன, சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பால் பேக்கெட் எடுத்து கொடுக்குறான். ஸோ அந்த பர்சன் போகிறதே ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான் பின்னாடி இருந்து. அம்மா என்னம்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த பர்சனை தெரியும் பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குறீங்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். அந்த பர்சனும் எதிர்க்க ஒரு புது வீடு தான் கட்டியிருக்காங்களே, அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்களே, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கானா, பக்கத்தில் இருந்துன்னே எவ்வளோ தூரமாக போய் தேடி இருக்கான், மக்கு ஜங்கு அவனே தலையில் தட்டிக்கிறான்.
இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஈவினிங் போல் ரெடி ஆகுறான். ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பிளாக் ஷர்ட் தான் வேர் பண்ணியிருக்காரு. கீழே வந்து ஒரு பென்சில் ஜீன் தான் போட்டிருக்காரு. பார்க்க ஒரு மாதிரி செம்மையாக இருக்கார் ஜங்குக். ஸோ அவர் ரெடி ஆகிட்டு அப்படியே அவர் வீட்டு முன்னாடி தான் போய் நிற்கிறாரு. இப்போது இந்த சைடு அந்த பர்சனை வெளியே வராங்க. ஹாய், நீங்கள் தானே அது? எது? அதாங்க காலையில் சண்டை நடந்துச்சு, அந்த எதிர்த்து வீட்டு பையன் தானே? நான் தான் அது. சரி சரி சரி, எங்கேயாவது வெளியே போகிறீங்களா என்ன? இங்கே வந்து நிற்கிறீங்க? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்கிட்டயா? பேசலாமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளோவா யாருமே இல்லை. ஸோ வில்லேஜ் சைடில் வந்து அவ்வளோவா யாரும் வெளியே வர மாட்டாங்கள்ல, ஒரு 6 மணி போல். ஸோ அதனால் அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்போது ஜங்குக் தான், நான் ஒன்று தான் கேட்பேன், ஓகே? எனக்கு உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். என்ன கேட்க போகிறீங்க? அப்படி ஏதாவது காசு வேணுமா? இல்லை, ஜஸ்ட் என்னை பேச விடு, அவ்வளோதான். ஓகே ஓகே, பேசுங்க. உன்னோட பேர் என்ன? உன் பேர் வேணும் எனக்கு. என் பேர் வேணுமா? அதாவது உன் பேரை நீ சொல்லணும். சொல்ல. என் பேர் எதுக்கு சொல்ல போறியா இல்லையா? நீ போ. சரி ஓகே, சொல்கிறேன். என் பேர் வந்து, ஏன்டா கேப் போடுற? சொல்கிறேன், ஏன் அவசரம்? என் பேர் வந்து, இழுக்காதரா, சொல்கிறா. என்ன அவசரம்? சொல்ல தானே போகிறேன் என் பேரை. அதுதான், சீக்கிரம் சொல்லு. ஏன் என் பேரை தெரிஞ்சுக்கிறோம் நீ? அதை சொல்லு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லைடா, நீ ஃபஸ்ட்டு இதை சொல்லு ப்ளீஸ். உன் பேரை சொல்லு. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். எதுக்காக என் பேரை தெரிஞ்சுக்கணும்? ப்ளீஸ்டா, சொல்டா ஓகே, சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னையே தேட உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, அதை சொல்லு. என்னது? நான் உன்னை தேடினா? ஆமாம், நீ தானே என்னை தேடிகிட்டு இருக்க. இல்லையே. எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன தான் தேடிட்டு இருக்க ரொம்ப நாளாக. அது எப்படி உனக்கு தெரியும்? அதை சொல்லு. இப்போ உனக்கு என் பேர் தெரியணுமா இல்லை நான் உன்னை தேடினது தெரியணுமா? சரி, எனக்கு தேடுதலாம் தேவையில்ல, உன் பேர் மட்டும் சொல்லு. அப்போது உன் தேடுதல் நான் இல்லையா, என் பேர் மட்டும்தானா? ரெண்டும் தான்டா. உன் பேர் என்ன? ப்ளீஸ் சொல்லு, ரொம்ப காக்க வைக்கிறேன்னா. ஓகே, என் பேர் கிம் டயாங். என்ன? கிம் டயாங் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு அப்படியே அவனோட மெமரிஸ்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கடந்த காலத்துக்கு போயிருப்பான். ஸோ அவனை அப்படியே அந்த பல்லாக்கில் தூக்கிட்டு வந்திருப்பாங்களே. ஸோ ஜங்குக்கு அப்படியே டயாங்கை பார்த்துருப்பான். ஸோ அந்த இடம்லாம் அப்படியே ஞாபகம் வருது. டயாங் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேசும்போது அவனோட பேர் சொல்லியிருக்க மாட்டான். அந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது ஜங்குக்கு. ஒரு இதுவுமே அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் இப்போது டிவியே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, எனக்கு ஏன் கையில் நடுங்குது. என்ன ஆச்சு சொல்லுங்க ஜங்கு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நடந்து வராரு. ஏன் உங்கள் கையில் இப்படி உதிருது? எனக்கு தெரில, எனக்கு கையை பிடிச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை கொடுக்குறாரு. இப்போ டேவும் யோசிக்காமல் அவர் கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல. இந்த கையை எப்போவுமே நீ விட மாட்டே தானே? என்ன ஆச்சு? ஏன் இப்படி கேட்குற? இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னோட தேடுதல் நீ தான். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். எனக்கு நீ தான் எல்லாம். என்னை விட்டு போயிட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுத்தமாக பிடிச்சிக்கிறாரு. டேவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த ஹேண்ட்ஸை பார்க்குறான். அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸையும் பார்க்குறான். ஜங்குக்கோட கண்ணில் அப்படியே தண்ணீர் தேங்கி நிற்குது. இப்போது டே அதை பார்த்துட்டு, அச்சோ என்ன நீ குழந்த மாதிரி அழுகிற? இப்படிலாம் அழுகக்கூடாது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு.
கேம்டயாங், உன் பேர் கேம்டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இயர்ஸ் கிட்ட போயிட்டு அப்படியே போய் கிஸ் பண்ணுறாரு. என்ன அழகான பேர், இந்த பேர் தெரிஞ்சுக்க இவ்வளோ நாளா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறாரு. டே அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜங்குக் அப்படியே டிவியை பார்த்துட்டு, எனக்கு ஒன்று மட்டும்தான்டா, நீ எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகாக தெரிஞ்ச. அந்த பாஸ்ட்லேயும் இருக்கட்டும், அந்த ஸ்கூல் பையனாக இருக்கட்டும், அந்த சிஇஓ, அதில் வாய்ஸ் கேட்டு நான் பயின்ட்டேன். அப்புறம் மேரேஜ் லைஃப், அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைங்க, இந்த மாதிரி நிறையா ஹாப்பினஸ் இருக்குது நம்மளை சுற்றி. நீ என் கூட இருந்தால் அந்த ஹாப்பினஸ் என்னை சுற்றி இருக்கும். ஏன்னா மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸை கப் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்காரு. டே ஃபேஸை மட்டும் நோட் பண்ணுறாரு. ஆமான்ற மாதிரி இப்போது ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு டேவோட லிப்ஸ்லேயே போயிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. என் தேடுதல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க 2 பேருமே ஒரு ரோட்டில் நின்று தான் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிஸ் போயிட்டே இருக்கு. இப்போது ஜங்குக் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, என்ன ஜங்குக், இரு, உனக்கு எப்படி தெரியும் நான் உன்னை தேடுறேன்னு? அது ரொம்ப முக்கியமா, வாடா. இருடா, சொல்லு, உனக்கு எப்படி தெரியும் நான் உன்னை தேடுறேன்னு? யோங்கி சொன்னானா? யோங்கிலாம் சொல்லலை. அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்? கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சாகணுமா என்ன? ஆமாம், தெரிஞ்சாகணும். சொல்லு, எப்படி எப்படி தெரியும் உனக்கு? அதுவா, அந்த மேஜிக் புக் இருக்குல்ல? ஆமாம், மேஜிக் புக். அது எப்படி உனக்கு? அது ஃபஸ்ட்டு என் கையில் தான் கிடச்சிது. என்னது? ஆமாம், நான் தான் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் வச்சேன். ஓகே, அப்புறம் அப்புறம் என்ன, உன் கைக்கு வந்து சேரணும்னு நிறைய பிளான் போட்டேன். அதே மாதிரி உன் கைக்கும் வந்து சேர்ந்துச்சு. நீயும் எல்லா இடத்தையும் போய் பார்த்த. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கிற. இப்போது நம்ம கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பிரேக் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஓகே, ஆனால் அது எப்படி என் கைக்கு தான் வரும்னு உனக்கு தெரியும்? அச்சோ ஜங்கு, இது கூட உனக்கு புரியலையா? உன் ஃப்ரெண்டை வச்சு தான் நான் இந்த பிளானே போட்டேன். அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னை நம்பவே இல்லை. நான் உன்னை ஏமாத்துறேன்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயும் ட்ரை பண்ணி பாருன்னு. அதனால தான் அவனும் இந்த சாக்கா வச்சுக்கிட்டு அவன் எக்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இப்போது பாரு அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஆமாம், இதுதானா கதை? ஆமாம், இதுதான். இதை ஃபஸ்ட்டே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேனா இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆகிருக்காதுல்ல? எப்படி? என்னோடய பாஸ்ட்லேயே நீ தான் இருந்த, என்னோடய ஃப்யூச்சரில் நீ தான் இருந்த அப்படின்னு உங்ககிட்ட வந்து கதையை சொன்னால் நீ வந்து என்ன ஏற்றிருப்பியா? அப்போல்லாம் நினச்சிருக்க மாட்டேன்னு செல்லும். நான் உன்னை ஏற்றிருப்பேன். யார் நீ? அதை நான் நம்பணும். ஆமாண்டா. அது சரி. இப்போது ஜங்குக் அப்படியே டேயோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சி கிட்டே இழுக்கிறாரு. ஓகே செல்லம், அதான் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஆடாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு.